அம்பாசமுத்திரத்தில் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோலப்போட்டி நடைபெற்றது. டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ், சிற்பம் அறக்கட்டளை மற்றும் மீடியா பார்ட்னராக தினமலர், மயூரி டிவி இணைந்து அம்பாசமுத்திரம் தாமிரபரணி ஆற்றுச்சாலையில் காசிநாத சுவாமி கோவில் அருகில் கோலப்போட்டி நடத்தினர். அம்பாசமுத்திரம் நகராட்சி தலைவர் பிரபாகர பாண்டியன் போட்டியை துவக்கி வைத்தார். நெல்லை, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். வழங்கப்பட்ட 2 மணி நேரத்தில் பெண்கள் தமிழரின் பாரம்பரியம், உழவு மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் வகையில் கோலமிட்டிருந்தனர். நடுவர்களாக அப்துல் மஜீத், சாரதாம்பாள், செந்தாமரை சிறந்த கோலங்களை தேர்வு செய்தனர். இதில் நெல்லை பேட்டை காமாட்சி முதல் பரிசினையும், சிவகாசி முருகேஸ்வரி 2வது பரிசினையும், சுத்தமல்லி அன்னலட்சுமி 3வது பரிசினையும் தட்டிச் சென்றனர். பரிசளிப்பு விழாவிற்கு தினமலர் தினேஷ் தலைமை தாங்கினார். டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் வான்முகிலன், சிற்பம் அறக்கட்டளை நிறுவனர் அந்தோணிசாமி முன்னிலை வகித்தனர். மயூரி டிவி ஆறுமுக நயினார் அனைவரையும் வரவேற்று பேசினார். தினமலர் தினேஷ் கோலங்களை பார்வையிட்டு பேசுகையில், கலந்து கொண்ட அனைவரும் வெற்றியாளர்கள்தான். கோலமிடுவது ஒரு கலை. சமுதாய பற்றி வெளிப்படுத்தும் வகையில் கோலங்கள் உள்ளன. தத்ரூபமாக கோலமிட்டுள்ளீர்கள். கலர் காம்பினேஷன் நன்றாக உள்ளது என்று கூறினார். அம்பாசமுத்திரம் இன்ஸ்பெக்டர் மகேஷ்குமார், குற்றப்பிரிவு SI பவுல், ரோட்டரி துணை கவர்னர் சுடலையாண்டி, நகர வியாபாரிகள் சங்க முன்னாள் செயலாளர் வாசுதேவராஜா, முன்னாள் பொருளாளர் கிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். நகராட்சி துணைத் தலைவர் சிவசுப்பிரமணியன், சிவகுருநாதன், டார்லிங் மேலாளர் ராஜேஸ்வரி, ஷீலா, பூங்குன்றன், வேலாயுதம், ராஜகோபால் இன்னும் பலர் கலந்து கொண்டனர்.